ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் போதையால் பல குற்றச்செயல்கள் நடக்கின்றன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இளம் பெண்கள் சென்ற காரை நள்ளிரவில் 2 கார்களில் இளைஞர்கள் விரட்டிச் சென்று மடக்கியதும் இளம் பெண்கள் அலறியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதே போன்ற சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்துள்ளது. சென்னை மாங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சஞ்சீவி, வங்கி அதிகாரி. திண்டுக்கல்லில் நடக்கும் உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் காரில் சென்னையிலிருந்து நேற்று மாலை புறப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கெடிலம் அருகே சென்றபோது சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் பைக்கில் 3 இளைஞர்கள் சென்று கொண்டிருந்தனர். மதுபோதையில் இருந்த அவர்கள் மற்ற வாகனங்களை அச்சுறுத்தியபடி சென்றனர். காரணமே இல்லாமல் திடீரென சஞ்சீவியின் காரை விரட்ட துவங்கினர். ஏய் ஏய் நிறுத்துடா என சொல்லி மிரட்டினர். ஆபாச வார்த்தைகளால் திட்டினர். கல்லால் அடித்து காரின் கண்ணாடியை உடைத்தனர். இதனால் வங்கி அதிகாரியின் மனைவியும் குழந்தைகளும் அலறினர். பயந்து போன வங்கி அதிகாரி சஞ்சீவி காரை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றார். இதை சஞ்சீவியின் மனைவி செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் சஞ்சீவி விஷயத்தை சொல்லி வீடியோவையும் காட்டினார். திருநாவலூர் போலீசாரும் திருவெண்ணைநல்லூர் போலீசாரும் விரைந்து செயல்பட்டனர். ஆசாமிகளின் பைக் பதிவெண்ணை வைத்து முதலில் அவர்களது முகவரியை கண்டுபிடித்தனர். சுற்றுவட்டார பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு இது பற்றி தகவல் கொடுத்தனர். விடிய விடிய தேடுதல் வேட்டை நடத்தி இன்று அதிகாலை 3 ஆசாமிகளையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். விழுப்புரத்தை சேர்ந்த வினோத், ராஜா, ராஜேஷ் என்பது தெரியவந்தது. திருவெண்ணைநல்லூர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர். வங்கி அதிகாரி சஞ்சீவுடன் எந்த பிரச்சனையும் இல்லை, போதையில் இப்படி செய்துவிட்டோம் என வாக்குமூலம் அளித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.